ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இதில் NIBன்னு வருதா? சரி, ஒன்றும் பிரச்சனை, மாற்றிக்கிறேன். ஓகே. நேற்று நாம் தாவீதோடு இருந்த நபர்கள் யார் என்று சொல்லி 3 நபர்களை நாம் கண்டோம். யாரெல்லாம் தாவீதோடு இருந்தார்கள் என்று சொல்லி. 1, நாத்தான் நன்மை செய்தான், ஆனால் கூட இருக்கவில்லை. மீகாள் நன்மை செய்தால், ஆனால் அவருக்குள் இருந்த பக்தியை கேலி கிண்டல் பண்ணினார். 3ஆவதாக ஒடுக்கப்பட்டவர்களும் நொறுக்கப்பட்டவர்களும் அவரோடு கூட இருந்தார்கள். ஆகவே ஊழியங்களில் நம்மோடு இருக்கிற நபர்கள் யார், நமக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய வேத பகுதி, தியானத்திற்கான வேத பகுதிகள் 1 சாமுவேல் 27 1-28. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடிய, 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முடிய. Caught in the web. Caught in the web. தாவீதினுடைய ஒரு வஞ்சகம்னு சொல்லலாம். தாவீது எவ்விதமாக, அல்லது இன்னும் சொல்ல போனால் தாவீது வஞ்சகங்கிறத விட எவ்விதமாக எதிராளிகளுக்கு பதில் செய்கிறார் என்பதை சொல்ல முடியும். அல்லது தாவீதுடைய இந்த வஞ்சகம்னே வச்சுக்கிடுவோமே. தாவீது 27 மற்றும் 29 ஆகிய 2 அதிகாரங்களில் எவ்விதமாக தாவீதுடைய நிலைமை சென்றது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். He stopped trusting in the Lord's promises. மனுஷன் தான் வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடித்து கொண்டு ஓடுகிறது என்பது இட் இஸ் நாட் an ஈஸி ஒர்க். எங்கன்னு கேட்பாங்க பாருங்க. தியானம் இல்லையா? தியானம் இருக்கிறது, ஜூம் மூலமா நடக்கிறது என்று சொல்லி குரூப்ல போட்டுட்டேன். இனிமேல்லாம் ஜூம் மூலமா தான் நடக்கும் இந்த தியானங்கள் எல்லாம். அதனால இது கிடையாது. நேற்று நைட்டு நான் 10 மணிக்கு போட்டேன்னா 10:30க்கு போட்டேன்னான்னு தெரில, 11 மணிக்கு போட்டிருப்பேன். குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் அத்திமரத்தின் குரூப் இறையியல் ஆய்வு பயணம். இறையியல் ஆய்வு பயணத்தில் அதில் நிறைய மல்டிபிள் பீப்புள் போஸ்ட் பண்ணுவாங்க. அது எனக்குன்னு ஸ்பெஷலாக ஆரம்பித்த குரூப் தான். ஆனால் அதில் அநேகரை போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அனுமதித்தேன். சில நல்ல விஷயங்கள், சில தாட்ஸ் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அத்திமரத்தின் கீழ்ங்கிற குரூப் ஒன்லி என்னுடைய செய்தி மட்டும்தான் வரும். சில நேரத்துக்கு வரும், சில நேரத்துக்கு வராது. ரொம்ப காமாக இருக்கும். எப்பமாவது தான் பதிவு போடுவேன். ஆனால் அது கண்டென்ட்டான பதிவாக தான் இருக்கும். அதனால் ப்ளீஸ் ஃபாலோ த குரூப். தயவுசெய்து அந்த குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொடுக்கிறது. என்னோட ப்ராட்காஸ்ட்டை பேர்ன் பண்ணிட்டாங்க. ப்ராட்காஸ்ட் நீ காசு கொடு, நான் செய்தி அனுப்புகிறேன் அப்படின்னு. அடப்பாவி, நம்ம வாட்ஸ்அப்புக்கும் அப்படி வந்துடும் போல் இருக்கு, தெரியல. அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்மளால் வாட்ஸ்அப்லாம் நடத்திக்கிறதுக்க முடியாது. ப்ராட்காஸ்ட்டுக்கே அவன் காசு கேட்குறான். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புனாலே நீ காசு கொடுத்துரு அப்படிங்கிறான். காசு கொடுத்து நம்ம அனுப்பணும் எனக்கு அவசியம் இல்லை. ஆமாம், அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணாதான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப்பை நான் யூஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கொள்ளலாம். தாவீதினுடைய
தாவீது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதிலே நின்று விட்டார். அவிசுவாசி ஸ்டாப்ட் ட்ரஸ்டிங் த ப்ராமிசஸ். அவர் தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா, தேவன் இல்லாத ஒரு திட்டத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ம். 1 சாமுவேல் புஸ்தகத்த திருப்பிக்குடுவோம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். ம். அது 16வது வசனம். சரி. 1 சாமுவேல் 20 20 24. ம். பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்கலாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிறோம் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்திலே பேசிக் கொண்டான். சூழ்நிலைகள் நம்மை எவ்விதமாக மாற்றும் என்றால், வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் உண்மைதான். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் சில நேரம் நம்மை விட்டு போய்விடுவது போல இருக்கலாம். அது நம்முடைய அவிசுவாசத்தை பொறுத்திருக்கிறது. வாக்குத்தத்தம் காலம் தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு அவிசுவாசம் துளிர்க்கிறது. சாராளுக்கு அங்கே ஆகாரை கொடுத்து விட்டார். அதனால நாம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் நாமெல்லாம் மனுஷீகமாக தான் இருக்கிறோம். காலங்கள் செல்லும்போது, ஐயோ! என்னவாயிற்றோ? காட்ஸுடைய பிளான் என்னவாயிற்றோ? 30ஆம் அதிகாரம் 6 முதல் 8. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காட்லெஸ் பிளான்ல போகும்போது, தெய்வீக திட்டம் இல்லாமல் போகும்போது, என்ன நடக்கும் என்றால், நாம் நெருக்கப்படுவோம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பது எளிதான ஒரு விஷயமே இல்ல. நம்மளுடைய போதனைகள் இதை இருப்பதும் இல்லை. தேவ சித்தம் ஃபைண்ட் அவுட் பண்ணி மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்வதல் என்பது பிளெஸ்ஸட் ஒன். தாவீதுக்குமே அந்த சறுக்கல் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்களேன். தாவீதுக்குமே அந்த சறுக்கல். இந்த காலை நேரத்துல நாம கேட்க வேண்டியது, ஆண்டவரே, as a human being, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை வழிநடத்தி வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் தாங்குவதற்கு எனக்கு பலன் தாருங்கன்னு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஸ்கூல் பையன் ஒருத்தன் திடீர்னு செத்து போயிட்டான். என்னடா கேட்டாச்சுன்னா, வாத்தியார் அடிச்சிட்டாரு. அடப்பாவி! அதுக்கா? அப்ப நம்மளால எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறோம். நம்மளெல்லாம் முட்டுக்கு கீழே உரிச்சிருக்கிறாரு.
அடி வெளுத்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்றோம், இதெல்லாம் நாங்க தாண்டி தானே நாங்கலாம் வாங்காத அடியாடா நீங்கலாம் வாங்கிட்டீங்க. இது எது தெரியுமா காமிக்குது? சிக்ஷையை கடந்து செல்வதற்கான பொறுமையையும், மன தைரியத்தையும் அன்றைக்கு நாம் பெற்றிருந்தோமே, அதை காண்பிக்கிறது. The same way, when we undergo the situation, we fail to believe the word of God, or we are lacking in faith to believe the word of God. Even me also. நானும் என்னையும் சேர்த்துன்னு சொல்றேன். நான் ஏதோ பரிசுத்தவான் மாரி பரலோகத்திலிருந்து நான் குதிக்கலாம் இல்ல. ஆண்டவருடைய திட்டத்துக்கு காத்திருக்காம நானும் நெறைய முந்திரி கொட்டை வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நிதானத்துக்கு வரும்போது, சரி ஆண்டவர் செய்வாருய்யா அப்படின்னு அப்படின்னு ஒரு நிதானத்துக்கு நம்ம வாரோம். இதுக்கே நமக்கு வயசு 50, 60 ஆகி போயிருது. சில முதிர்ந்த ஊழியர்ல பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. ரொம்ப ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருப்பாங்க. நம்ம ஏதாவது சொன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அப்பா! ஸ்மைல் how much experiences he has. ஈடு இணையே கிடையாதுய்யா. ஆண்டவர் சமூகத்துல விட்டுட்டு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நேற்று என்னுடைய துணைவியாருடைய தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு சிவகாசிக்கு வந்துட்டாரு கிளாஸ் எடுக்க. நான் அங்க ஊருக்கு தூத்துக்குடி போயிட்டு மாமனார் கேட்டுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கேட்டுட்டு இருந்தாரு. கன்னியாகுமரி கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேத்து எனக்கு டைம் கிடைச்சிச்சு. சரின்னு நமக்கு உறுதியான வார்த்தைகள் இருக்கு. இந்த காலை நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட வேண்டாம். நம்மளுடைய கிளாரிட்டி ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ரொம்ப பொறுமையா இருந்து, சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. See, fulfilling God's will is not easy task. We have to stop our thoughts in our mind, our will in our mind. ஏன் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் என் மைண்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சம்டைம்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆல்சோ we are facing the same problem. So being as a man of God, doing the ministry, doing the ministry, sometimes, not sometimes, 90%, our own will come will be appear. சொந்த சித்தம் வந்து நின்று பயங்கரம் பூதாகரமா நிற்கும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் காட்லெஸ் பிளானோட அல்ல. தெய்வ பயம் இல்லாத திட்டத்தோட அல்ல.
தேவன் இல்லாத திட்டத்தோட அல்ல. இரண்டாவது குறிப்பு, நாம் எதை அறுக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். உண்மைதானே? விதைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவனுக்கு திருப்பி நடந்துட்டு இருக்கும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கும் போது மீண்டுமாக, அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீ உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். ரொம்ப நொந்துட்டாரு. ஏன்னா பொய்யும் புரட்டும் பேசிய போது அங்கே தாவீது நிலைமையை பார்க்க முடியும். இப்போ தாவீது தேவ சத்தத்தோட இருந்திருந்தார் என்றால் அவர் இருக்க வேண்டிய ஒரு மெய்காப்பாளன் போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சூழ்நிலைகள் நம்மளை தள்ளி விட்டுவிடும். கடைசியில நம்ம ராஜாவா இருக்க வேண்டிய நம்ம பிகம் அ காடா மாறிட்டு இருப்போம். தேவ சித்தத்திற்கு இடம் கொடாமல், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நாமளாக ஒண்ணு செய்யும்போது, நீ ஏன் போய் மாட்டிக்கிட்ட, நீ ஏன் வா அப்படின்ட்டுருவார். மூன்றாவது குறிப்பு, தாவீது பெற்ற இரக்கம். தாவீது பெற்ற இரக்கம் நம்மைக்கும் கலங்க வைக்கிறது. தாவீது எவ்வளவு அன்பாக, எவ்வளவு நேர்த்தியாக எல்லாவற்றையும் அமைத்திருந்தாலும், தாவீது இல்லையா? ஆனா அவருக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, நம்முடைய இரக்கமும் நம்முடைய கிருபையும். இந்த கால நேரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா பிளான் பண்ணிட்டோம், நம்ம தப்பா டிசைட் பண்ணிட்டோம். அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா கிருபை தேவை, அவருடைய இரக்கங்கள் தேவை. அவருடைய இரக்கமும் கிருபையும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 13 முறை உடன்படிக்கைங்கிற வார்த்தை வரும். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் இஸ்மாயிலை பெற்றெடுத்ததுனால 13 ஆண்டுகள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. He did not speak for 13 years. 13 ஆண்டுகள் பேசாத ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் சின்ன அதிகாரம், பார்த்தீங்கன்னா 13 முறை உடன்படிக்கை பண்றார். He rectified the years. He recompenses பண்ணிட்டார். பதிலீடு ஈட்டு இழப்புகளை கொடுத்து விட்டார். God is a God who can give recompenses. மதிப்பீடுகள். நான் விசுவாசிக்கிறேன்,
இத்தனை ஆண்டு காலமாக என் சுயத்தில் ஓடிவிட்டேன் ஆண்டவரே. இனிமேல் உடைய திட்டம் நினைக்கும் போது இழந்து போனவைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இழந்து போனவைகளை சீர் செய்வதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். காலை நேரம் தாவீது இழந்து போனவைகளை மீட்டு கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நாங்கள் சென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நிதானத்தையும் தேவ திட்டத்தையும் பகுத்தறியத்தக்க ஞான வராங்களில் நடத்துவீரா. நாங்கள் என்னுடைய சுயத்தில் நடத்தி விடாதபடிக்கு ஆவின் பலத்தை நடத்த கிருபித்தார். தாழ்த்துகிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சிறு சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. இனிமேல் ஜூம் வழியாக தான் நடைபெறும். தெரிந்தவர்களுக்கு இந்த ஜூம் லிங்க் அனுப்பி விடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஷாலோம். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் பாஸ்டர்.